இன்றைக்கு இரவு 11 மணி 11 நிமிடத்திற்குள் நீங்கள் இதை செய்யவில்லை என்றால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாபெரும் வாய்ப்பு என்றென்றைக்கும் மூடப்படும். இது வெறும் பேச்சல்ல, இது சிவபெருமானின் கடைசி எச்சரிக்கை. இந்த அற்புத நேரம் முடிவடைய இனி சில மணி நேரங்கள் மட்டுமே உள்ளன. உங்களில் பலர் ஏற்கனவே உணர்ந்திருப்பீர்கள். கடந்த சில நாட்களாக உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு மாற்றம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. சில அடையாளங்களை நீங்கள் கவனித்திருப்பீர்கள். ஒரு வினோதமான கனவு, ஒரு திடீர் எண்ணம், யாரோ ஒருவர் உங்களை அழைப்பது போன்ற உணர்வு. இவையெல்லாம் வெறும் தற்செயல் நிகழ்வுகள் அல்ல, இவை சிவபெருமான் உங்களுக்கு அனுப்பும் செய்திகள். இந்த காணொளியை நீங்கள் இப்பொழுது பார்ப்பதும் தற்செயல் அல்ல. இந்த காணொளியில் நான் உங்களுக்கு விளக்கப் போவது மிக முக்கியமானது. இன்றைக்கு இரவு 11 மணி 11 நிமிடத்திற்குள் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், ஏன் செய்ய வேண்டும் என்பதை முழுமையாக உங்களுக்கு கூறுவேன். ஆனால் இதற்கு முன்பாக ஒன்றை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த காணொளியின் இறுதியில் நான் உங்களுக்கு ஒரு மிக அதிர்ச்சிகரமான உண்மையை கூறப்போகிறேன். அது உங்கள் முழு வாழ்க்கையையும் மாற்றி அமைக்கும். அதை கேட்கும் வரை இந்த காணொளியை விட்டு நகராதீர்கள். நான் பல மாதங்களாக இந்த காணொளியை உங்களுக்காக தயாரித்துள்ளேன். ஆராய்ச்சி, எழுத்து, பதிவு, திருத்தம் என பல மணி நேரங்கள் உழைப்பு இதில் சென்றுள்ளது. ஏனெனில் இது வெறும் காணொளி அல்ல, இது உங்கள் வாழ்வின் திருப்புமுனை. முதலில் இன்று இரவு 11 மணி 11 நிமிடம் ஏன் இவ்வளவு சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வோம். நமது பழமையான தமிழ் சித்தர்கள் நூற்றாண்டுகளுக்கு முன்பே இதை அறிந்திருந்தார்கள். அவர்கள் காலத்தை வெறும் மணிகளாகவும் நிமிடங்களாகவும் பார்க்கவில்லை. காலத்தை அண்ட சக்தியின் அலைகளாக பார்த்தார்கள். 11 என்ற எண் ஒரு திறவுகோல். இது இரட்டை எண். 2 ஒன்றுகள் ஒன்று சேர்ந்து நிற்கின்றன. இது இருமைகளின் சந்திப்பு. உள்ளமும் புறமும், பூமியும் வானமும், மனிதனும் இறைவனும். இரவு 11 மணி என்பது ஒரு நாள் முடிவடையும் நேரம். ஆனால் மறுநாள் தொடங்கும் நேரமில்லை. இது 2 காலங்களுக்கு இடையிலான இடைவெளி. இந்த இடைவெளியில்தான் அண்ட சக்தி மிக வலிமையாக இருக்கிறது. 11 மணி 11 நிமிடம் என்பது இரட்டிப்பு சக்தி. இது ஒரு நுழைவாயில். இந்த நுழைவாயில் வழியாக உங்கள் விருப்பங்கள், உங்கள் பிரார்த்தனைகள், உங்கள் உண்மையான நோக்கங்கள் நேரடியாக சிவபெருமானை அடைகின்றன. எந்த இடையூறும் இல்லாமல், எந்த தாமதமும் இல்லாமல். இப்போது நீங்கள் நினைக்கலாம், இது எல்லாம் நம்பிக்கையா இல்ல உண்மையா என்று. நான் உங்களுக்கு ஒரு கதையை சொல்கிறேன். சென்னையில் கோபாலகிருஷ்ணன் என்ற ஒருவர் இருந்தார். அவருக்கு வயது 60. வாழ்நாள் முழுவதும் கடினமாக உழைத்தவர். ஆனால் எதுவும் அவருக்கு சரியாக நடக்கவில்லை. வியாபாரத்தில் நஷ்டம், குடும்பத்தில் பிரச்சனைகள், உடல்நலக் குறைவுகள். மருத்துவர்கள் அவரது இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. ஒரு நாள் அவருக்கு ஒரு கனவு வந்தது. அந்த கனவில் ஒரு சாது அவரிடம் கூறினார், இன்றைக்கு இரவு 11 மணி 11 நிமிடத்திற்கு சிவபெருமானை நினை என்று. கோபாலகிருஷ்ணன் எழுந்தவுடன் அந்த கனவை மறந்துவிட்டார். ஆனால் மாலையாகும் போது மீண்டும் அது அவருக்கு நினைவுக்கு வந்தது. அவர் நினைத்தார், இதில் என்ன இருக்கிறது, ஒரு முறை செய்து பார்க்கலாம் என்று. அன்று இரவு 11 மணி 10 நிமிடத்திற்கு அவர் தனது அறையில் அமர்ந்தார். கடிகாரத்தை பார்த்து கொண்டே இருந்தார். 11 மணி 11 நிமிடம் ஆனதும் அவர் கண்களை மூடி சிவபெருமானை மனதில் நினைத்தார். எந்த மந்திரமும் சொல்லவில்லை, எந்த விதிமுறையும் பின்பற்றவில்லை. வெறுமனே இதயத்தில் இருந்து ஒரு எண்ணத்தை அனுப்பினார். சிவா, நான் இங்கே இருக்கிறேன், என்னை வழிநடத்து என்று. அன்று இரவு அவருக்கு ஒரு ஆழ்ந்த தூக்கம் வந்தது. பல வருடங்களுக்குப் பிறகு மறுநாள் காலையில் எழுந்தபோது அவர் வித்தியாசமாக உணர்ந்தார். மனதில் ஒரு லேசான தன்மை, உடலில் ஒரு புத்துணர்வு. அவர் தனது இரத்த அழுத்தத்தை சோதித்தார். இயல்பாக இருந்தது. அன்று முதல் அவர் தினமும் இரவு 11 மணி 11 நிமிடத்திற்கு இதை செய்ய ஆரம்பித்தார். 3 மாதங்களில் அவருடைய வாழ்க்கை முழுமையாக மாறியது. ஒரு பழைய நண்பர் அவரை தொடர்பு கொண்டு ஒரு வியாபார வாய்ப்பை அளித்தார். அது வெற்றிகரமாக நடந்தது. அவருடைய குடும்ப பிரச்சனைகள் தானாகவே தீர்ந்தன. உடல் நலம் மேம்பட்டது. ஆனால் மிக முக்கியமாக அவருடைய மனநிலை மாறியது. அவர் இப்போது அமைதியாகவும் நம்பிக்கையுடனும் இருந்தார். இது ஒரு தனிநபரின் கதை மட்டுமல்ல, இது லட்சக்கணக்கான மக்களின் அனுபவம். இந்த 11 மணி 11 நிமிட நேரம் ஒரு புராதன ரகசியம். நமது முன்னோர்கள் இதை அறிந்திருந்தார்கள். ஆனால் காலப்போக்கில் இது மறந்து போனது. இப்பொழுது மீண்டும் இந்த அறிவு திரும்பி வருகிறது. ஏனெனில் இது தேவைப்படும் நேரம் இது. நான் உங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்லுகிறேன். நவீன அறிவியலும் இதை ஏற்கத் தொடங்கியுள்ளது. மனித மூளை ஒரு நாளில் வெவ்வேறு நேரங்களில் வெவ்வேறு அலைவரிசைகளை வெளியிடுகிறது. இரவு 11 மணி முதல் 12 மணிக்குள் மூளை ஒரு சிறப்பு நிலையில் இருக்கிறது. இது ஆல்பா மற்றும் தீட்டா அலைவரிசைகளுக்கு இடையில் மாறும் நேரம். இந்த நேரத்தில் மனதின் நனவு மற்றும் ஆழ்மனம் இரண்டும் ஒருங்கிணைந்து செயல்படுகின்றன. இதனால்தான் இந்த நேரத்தில் நீங்கள் நினைப்பது உங்கள் ஆழ்மனதில் நேரடியாக பதிகிறது. உங்கள் ஆழ்மனம் உங்கள் வாழ்க்கையின் 9 பங்கு விஷயங்களை கட்டுப்படுத்துகிறது. நீங்கள் யார், எப்படி நடந்து கொள்கிறீர்கள், என்ன நடக்கிறது என்பதையெல்லாம் உங்கள் ஆழ்மனமே முடிவு செய்கிறது. இந்த நேரத்தில் நீங்கள் சரியான எண்ணங்களை ஆழ்மனதில் விதைத்தால் அவை நிச்சயமாக பலன் தரும். ஆனால் இங்கே ஒரு முக்கியமான எச்சரிக்கை இருக்கிறது. இன்றைக்கு இரவு 11 மணி 11 நிமிடம் ஒரு சிறப்பு நேரம். ஏனெனில் இன்று பௌர்ணமி, பூர்ணிமா என்பது சந்திரன் முழுமையாக வளர்ந்திருக்கும் நேரம். சந்திரன் என்பது நமது மனதின் அடையாளம். சோமேஸ்வரர் என்றால் சந்திரனின் தலைவர் என்று பொருள். சிவபெருமான் தனது தலையில் சந்திரனை சுமந்துள்ளார். இது மனதை கட்டுப்படுத்துவதன் குறியீடு.
இன்றைய பூர்ணிமையில் இரவு 11 மணி 11 நிமிடம் என்பது 3 சக்தி வாய்ந்த காரணிகள் ஒன்று சேரும் தருணம். பூர்ணிமை 11 மணி நேரம் 11 நிமிடம். இந்த மூன்றும் சேர்ந்தால் உருவாகும் சக்தி அபரிமிதமானது. இது ஒரு அண்ட நுழைவாயில். இந்த நுழைவாயில் மூலமாக நீங்கள் நேரடியாக சிவசக்தியுடன் இணைய முடியும். ஆனால் இந்த வாய்ப்பு இன்று மட்டுமே. நாளை பூர்ணிமை இருக்காது. அடுத்த மாதம் பூர்ணிமை வரும். ஆனால் அந்த நேரத்தில் கிரக நிலை வேறு மாதிரி இருக்கும். இன்றைய சேர்க்கை தனித்துவமானது. இதை தவறவிட்டால் அடுத்த வாய்ப்பு வர பல மாதங்கள் ஆகும். சில நேரங்களில் வருடங்கள் கூட ஆகலாம். இப்படிவே உங்களுக்கு ஒரு கேள்வி எழும், இந்த நேரத்தில் நான் சரியாக என்ன செய்ய வேண்டும் என்று. இது மிக முக்கியமான கேள்வி. நான் இப்போது உங்களுக்கு படிப்படியாக விளக்குகிறேன். மிக கவனமாக கேளுங்கள், ஏனெனில் ஒவ்வொரு படியும் முக்கியம். முதலில் இன்று மாலை அல்லது இரவு உணவை இலகுவாக சாப்பிடுங்கள். அதிகமாக சாப்பிட வேண்டாம். உடல் கனமாக இருந்தால் மனம் தெளிவாக இருக்காது. எளிதில் ஜீரணமாகும் உணவை எடுத்துக் கொள்ளுங்கள். காபி, தேநீர் போன்றவற்றை இரவில் தவிர்த்து விடுங்கள். ஏனெனில் அவை உங்கள் மனதை உற்சாகப்படுத்தும். நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக 11 மணி 10 நிமிடத்திற்கு நீங்கள் தனியாக இருக்கும் ஒரு அமைதியான இடத்திற்கு செல்லுங்கள். இது உங்கள் விடறையாக இருக்கலாம், மொட்டை மாடியாக இருக்கலாம், தோட்டமாக இருக்கலாம், எங்கு வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் அந்த இடம் அமைதியாக இருக்க வேண்டும். எந்த இடையூறும் இல்லாத இடமாக இருக்க வேண்டும். உங்கள் குடும்பத்தினரிடம் சொல்லுங்கள், அடுத்த 15 நிமிடங்களுக்கு என்னை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று. உங்கள் கைபேசியை அமைதி பயன்முறையில் வையுங்கள். எந்த ஒளியும் இல்லாத இடமாக இருந்தால் நல்லது. ஒரு சிறிய விளக்கு மட்டும் எரியட்டும். இருட்டில் மனம் அதிக ஆழமாக செல்ல முடியும். மூன்றாவதாக வசதியாக அமருங்கள். தரையில் அமரலாம், நாற்காலியில் அமரலாம், எப்படி வேண்டுமானாலும் அமரலாம். ஆனால் உங்கள் முதுகெலும்பு நேராக இருக்க வேண்டும். சாய்ந்து கொண்டோ படுத்துக்கொண்டோ செய்யாதீர்கள். நேராக அமர்வது முக்கியம். ஏனெனில் உங்கள் முதுகெலும்பு வழியாகவே சக்தி பாய்கிறது. உங்கள் கைகளை உங்கள் மடியில் வையுங்கள். இடது உள்ளங்கையை மேல் நோக்கி வையுங்கள். வலது உள்ளங்கையை அதன் மேல் வையுங்கள். 2 கட்டை விரல்களும் லேசாக தொட்டுக் கொண்டிருக்கட்டும். இது ஒரு சக்தி வட்டத்தை உருவாக்குகிறது. உங்கள் உடல் வழியாக சக்தி சூழல ஆரம்பிக்கும். நான்காவதாக கடிகாரத்தை உங்களுக்கு தெரியும்படி வையுங்கள். 11 மணி 10 நிமிடத்திலிருந்து கண்களை மூடாதீர்கள். நேரத்தை பாருங்கள். 11 மணி 11 நிமிடமானதும் கண்களை மூடுங்கள். இந்த சரியான தருணம் மிக முக்கியம். ஒரு நிமிடம் முன்னோ பின்னோ அல்ல. சரியாக 11 மணி 11 நிமிடத்தில்தான். கண்களை மூடியதும் முதலில் உங்கள் மூச்சை கவனியுங்கள். உள்ளே வரும் மூச்சை கவனியுங்கள். வெளியே செல்லும் மூச்சை கவனியுங்கள். 3 முறை ஆழமாக மூச்சு விடுங்கள். மெதுவாக உள்ளே இழுங்கள். மெதுவாக வெளியே விடுங்கள். இது உங்கள் மனதை அமைதிப்படுத்தும். அடுத்து உங்கள் மனக்கண்ணில் ஒரு பிரகாசமான ஒளியை கற்பனை செய்யுங்கள். இது எந்த நிறமாக வேண்டுமானாலும் இருக்கலாம். பொதுவாக வெள்ளை அல்லது நீல ஒளி நல்லது. அந்த ஒளி உங்கள் நெற்றியின் நடுவில் உள்ள ஆக்ஞா சக்கரத்தில் இருப்பதாக நினையுங்கள். 2 புருவங்களுக்கு நடுவில் சற்று மேலே இந்த சக்கரம் உள்ளது. அந்த ஒளி மெதுவாக வளர்ந்து வருவதாக நினையுங்கள். அது உங்கள் தலை முழுவதையும் நிரப்புகிறது. உங்கள் உடல் முழுவதும் பரவுகிறது. இப்போது நீங்கள் முழுவதும் ஒளியாக மாறியுள்ளீர்கள். இந்த ஒளியே சிவசக்தி. இது உங்களுக்குள் எப்போதும் உள்ளது. இப்போது நீங்கள் அதை உணர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த நிலையில் மனதால் சிவபெருமானை நினைத்துப் பாருங்கள். எந்த மந்திரமும் சொல்ல வேண்டாம். வாயால் ஒன்றும் உச்சரிக்க வேண்டாம். வெறுமனே மனதில் சிவபெருமானின் உருவத்தை நினையுங்கள். அவர் நடராஜராக இருக்கலாம், தியானத்தில் அமர்ந்த ஞானாசனத்தில் இருக்கலாம், லிங்க வடிவில் இருக்கலாம். எந்த வடிவம் உங்களுக்கு பிடிக்கிறதோ அதை நினையுங்கள். அவரிடம் மனதால் பேசுங்கள். சிவா, நான் இங்கே இருக்கிறேன் என்று சொல்லுங்கள். என் வாழ்வில் நீ இருக்கிறாய் என்பதை நான் அறிவேன் என்று சொல்லுங்கள். என்னை வழிநடத்து, என்னை காத்து, என்னை மாற்று என்று கேளுங்கள். இதயத்தில் இருந்து உண்மையாக இதை சொல்லுங்கள். பிறகு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விரும்பும் மாற்றங்களை நினைத்துப் பாருங்கள். ஆனால் இது விரும்புதல் போல அல்ல, நன்றி போல சொல்லுங்கள். ஏற்கனவே நடந்து விட்டது போல நினையுங்கள். என் குடும்பத்திலே அமைதி நிலவுகிறது, நன்றி சிவா என்று சொல்லுங்கள். என் உடல் நலம் சிறப்பாக உள்ளது, நன்றி சிவா என்று சொல்லுங்கள். என் வாழ்வில் செழிப்பு பெருகுகிறது, நன்றி சிவா என்று சொல்லுங்கள். இப்படி நீங்கள் விரும்பும் எல்லாவற்றையும் ஏற்கனவே நடந்துவிட்டது போல நினைத்து நன்றி சொல்லுங்கள். இது மிக முக்கியம். நீங்கள் எதையாவது வேண்டும் என்று கேட்டால் அது இன்னும் நடக்கவில்லை என்ற உணர்வை உருவாக்குகிறது. ஆனால் நன்றி சொன்னால் அது ஏற்கனவே நடந்துவிட்டது என்ற உணர்வு வருகிறது. இந்த நம்பிக்கை உணர்வே அதை உண்மையாக்குகிறது. சுமார் 5 நிமிடங்கள் இந்த நிலையில் இருங்கள். நீங்கள் நினைக்கும் ஒவ்வொரு நல்ல எண்ணமும் அண்டத்திற்கு செல்கிறது என்று தெரிந்து கொள்ளுங்கள். சிவபெருமான் உங்கள் ஒவ்வொரு வார்த்தையையும் கேட்கிறார். உங்கள் ஒவ்வொரு உணர்வையும் புரிந்து கொள்கிறார். 5 நிமிடங்களுக்கு பிறகு மெதுவாக உங்கள் உணர்வை உங்கள் உடலுக்கு திரும்ப கொண்டு வாருங்கள். உங்கள் மூச்சை உணருங்கள். உங்கள் உடலை உணருங்கள். நீங்கள் அமர்ந்திருக்கும் இடத்தை உணருங்கள். மெதுவாக கண்களை திறவுங்கள். கண்களை திறந்ததும் 1 நிமிடம் அமைதியாக அமருங்கள். எந்த அவசரமும் இல்லை. உங்கள் உடல் எப்படி உணர்கிறது என்பதை கவனியுங்கள். ஒரு லேசான தன்மை இருக்கலாம், ஒரு அமைதியான உணர்வு இருக்கலாம். இதை அனுபவியுங்கள். இப்போது எழுந்து உங்கள் வழக்கமான செயல்களுக்கு செல்லலாம்.
ஆனால் ஒன்றை நினைவில் வையுங்கள், நீங்கள் இப்போது செய்தது ஒரு விதை விதைத்தது போன்றது. அந்த விதை வளர நேரம் தேவை. உடனடியாக எதையும் எதிர்பார்க்காதீர்கள். பொறுமையாக இருங்கள், நம்பிக்கையுடன் இருங்கள். நான் உங்களுக்கு மதுரையைச் சேர்ந்த ஒருவரின் கதையை சொல்கிறேன். அவர் பெயர் சுப்பிரமணியம். 40 வயது, 3 குழந்தைகளின் தந்தை. சின்ன தையல் கடை நடத்தி கொண்டிருந்தார். ஆனால் வியாபாரம் மிக மோசமாக போய்க் கொண்டிருந்தது. கடன்கள் குவிந்து கொண்டே போயின. ஒரு கட்டத்தில் கடையை மூட நினைத்தார். அப்போது ஒரு நண்பர் அவரிடம் இந்த 11 மணி 11 நிமிட முறையை சொன்னார். சுப்பிரமணியம் ஆரம்பத்தில் சிரித்தார். இதெல்லாம் வேலை செய்யுமா என்று கேட்டார். ஆனால் அவரது நண்பர் பிடிவாதமாக இருந்தார். 1 மாதம் செய்து பார், வேறு வழி இல்லையே என்று சொன்னார். சுப்பிரமணியம் செய்யத் தொடங்கினார். ஆனால் முதல் வாரத்தில் எதுவும் மாறவில்லை. 2வது வாரத்திலும் எதுவும் மாறவில்லை. ஆனால் அவர் தொடர்ந்து செய்தார். 3வது வாரத்தில் ஒரு சிறிய மாற்றத்தை அவர் கவனித்தார். அவருடைய மனநிலை மாறியது. அவர் இனி கவலைப்படவில்லை. என்ன நடந்தாலும் பரவாயில்லை என்ற உணர்வு வந்தது. 4வது வாரத்திலே ஒரு பழைய வாடிக்கையாளர் திடீரென்று கடைக்கு வந்தார். பல வருடங்களாக வரவில்லை. அவர் ஒரு பெரிய ஆர்டரை தந்தார். ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு 30 ஆடைகள் தைக்க வேண்டும். அது நல்ல வருமானம் கொடுத்தது. அதன் பின்னர் ஒன்றன் பின் ஒன்றாக வாய்ப்புகள் வரத் தொடங்கின. 6 மாதங்களில் சுப்பிரமணியத்தின் வாழ்க்கை முழுவதும் மாறியது. கடன்களை தீர்த்தார். புதிய இயந்திரங்கள் வாங்கினார். கடையை விரிவாக்கினார். இப்போது அவர் 3 பணியாளர்களை வைத்துள்ளார். நல்ல லாபத்தில் வியாபாரம் நடக்கிறது. ஆனால் மிக முக்கியமாக அவருடைய மனம் சாந்தமாக இருக்கிறது. எந்த கவலையும் இல்லை. எதிர்காலத்தை பற்றிய நம்பிக்கை இருக்கிறது. இப்படி ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த முறையால் பயனடைந்துள்ளனர். ஆனால் எல்லாரும் உடனே பயன்பெறுவதில்லை. சிலருக்கு 1 வாரத்தில் மாற்றம் தெரியும், சிலருக்கு 1 மாதத்தில் தெரியும், சிலருக்கு 3 மாதங்கள் ஆகும். இது ஒவ்வொருவருடைய சூழ்நிலையை பொறுத்தது. ஆனால் நிச்சயமாக மாற்றம் வரும். பொறுமையாக இருந்து தொடர்ந்து செய்ய வேண்டும். இப்போது உங்களுக்கு ஒரு முக்கியமான கேள்வி இருக்கலாம். இன்று இரவு மட்டும் செய்தால் போதுமா அல்லது தினமும் செய்ய வேண்டுமா என்று. இதற்கு பதில் இது. இன்றைக்கு இரவு 11 மணி 11 நிமிடம் ஒரு சிறப்பு வாய்ப்பு. இது ஒரு நுழைவாயில் திறக்கும். ஆனால் அந்த நுழைவாயில் வழியாக நீங்கள் தொடர்ந்து பயணிக்க வேண்டும். எனவே இன்று இரவு தொடங்குங்கள். நாளை முதல் நீங்கள் தினமும் இந்த நேரத்தில் இதை செய்ய தேவையில்லை. ஆனால் வாரத்தில் குறைந்தது 3 முறையாவது செய்யுங்கள். ஞாயிறு, செவ்வாய், வெள்ளி போன்ற நாட்களில் செய்யலாம். அல்லது திங்கள், புதன், சனி போன்ற நாட்களில் செய்யலாம். உங்களுக்கு வசதியான நாட்களை தேர்வு செய்யுங்கள். ஆனால் முக்கியமாக ஒவ்வொரு பூர்ணிமையிலும் கண்டிப்பாக செய்யுங்கள். பூர்ணிமை என்பது ஒரு சக்தி நாள். அன்று இரவு 11 மணி 11 நிமிடம் என்பது மிக சக்தி வாய்ந்த நேரம். ஒவ்வொரு பூர்ணிமையிலும் இதை செய்தால் உங்கள் வாழ்வில் நிச்சயம் அற்புதமான மாற்றங்கள் நிகழும். இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த செயல்முறையை நீங்கள் செய்யும் போது சில அனுபவங்கள் உங்களுக்கு ஏற்படலாம். சிலருக்கு உடலில் லேசான நடுக்கம் ஏற்படலாம். சிலருக்கு கண்ணீர் வரலாம். சிலருக்கு ஒரு சூடான உணர்வு நெற்றியில் தோன்றலாம். சிலருக்கு உடலில் மின்சாரம் பாய்வது போல தோன்றலாம். இவையெல்லாம் இயல்பானவை. இது சக்தி உங்கள் உடலில் பாய்வதால் ஏற்படுகிறது. பயப்பட வேண்டாம். இதை அனுபவியுங்கள். எதிர்க்க வேண்டாம். அனுமதியுங்கள். சக்தி தனது வேலையை செய்ய விடுங்கள். அது உங்களுக்குள் உள்ள தடைகளை அகற்றிக் கொண்டிருக்கிறது. பழைய எதிர்மறை ஆற்றல்களை வெளியேற்றிக் கொண்டிருக்கிறது. சிலருக்கு அந்த இரவு அல்லது அடுத்த சில நாட்களில் தெளிவான கனவுகள் வரலாம். இந்த கனவுகளில் ஏதோ ஒரு செய்தி இருக்கலாம். கனவுகளை கவனமாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். சாத்தியமானால் எழுதி வையுங்கள். இந்த கனவுகள் உங்களுக்கு வழிகாட்டுதல்களாக இருக்கலாம். சிலருக்கு தற்செயல் நிகழ்வுகள் அதிகமாக நடக்கலாம். எண்ணியதே நடக்கலாம். சரியான நேரத்தில் சரியான மனிதர்களை சந்திக்கலாம். தேவையான தகவல்கள் தானாகவே கிடைக்கலாம். இவையெல்லாம் நல்ல அறிகுறிகள். இது உங்கள் வாழ்க்கை சரியான திசையில் நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை காட்டுகிறது. ஆனால் எதையும் வலுக்கட்டாயமாக எதிர்பார்க்காதீர்கள். பற்றற்ற நிலையில் இருங்கள். நீங்கள் உங்கள் பங்கை செய்கிறீர்கள். மீதி சிவபெருமான் கவனித்துக் கொள்வார். உங்களுக்கு என்ன தேவை என்பது அவருக்கு தெரியும். எப்போது அது தேவை என்பதும் அவருக்கு தெரியும். நம்பிக்கையுடன் காத்திருங்கள். இப்போது நான் உங்களுக்கு ஒரு மிக முக்கியமான ரகசியத்தை சொல்ல விரும்புகிறேன். இந்த 11 மணி 11 நிமிட நேரம் ஏன் இவ்வளவு சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது என்பதற்கான உண்மையான காரணம் என்ன தெரியுமா? இது வெறும் நேரம் அல்ல. இது ஒரு அதிர்வெண், ஒரு அலைவரிசை. நமது பழமையான சித்தர்கள் கண்டுபிடித்த ஒரு உண்மை இது. அண்டம் முழுவதும் ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண்ணில் அதிர்கிறது. இதை ஓம் என்று சொல்வார்கள். இது ஒரு ஒலி அல்ல, இது ஒரு அதிர்வு. இந்த அதிர்வு எப்போதும் இருக்கிறது. ஆனால் சில நேரங்களில் இது மிக வலிமையாக இருக்கிறது. இரவு 11 மணி முதல் 12 மணி வரையிலான நேரத்தில், குறிப்பாக 11 மணி 11 நிமிடத்தில் இந்த அண்ட அதிர்வெண் ஒரு உச்சத்தை அடைகிறது. இந்த நேரத்தில் பூமியின் காந்த புலம் ஒரு சிறப்பு நிலையில் இருக்கிறது. சூரிய மற்றும் சந்திர சக்திகளின் செல்வாக்கு ஒரு சமநிலையை அடைகிறது. இந்த நேரத்தில் நீங்கள் தியானித்தால் உங்கள் உடலின் அதிர்வெண் இந்த அண்ட அதிர்வெண்ணுடன் ஒத்திசைகிறது. நீங்கள் ஒரு வானொலியை சரியான அலைவரிசையில் டியூன் செய்வது போல திடீரென்று எல்லாம் தெளிவாகிறது, எல்லாம் இணைகிறது. இந்த நிலையில்தான் உண்மையான மாற்றம் நடக்கிறது. உங்கள் உடலின் ஒவ்வொரு உயிரணுவும் மாறுகிறது. உங்கள் DNA மாறுகிறது. உங்கள் நனவு விரிவடைகிறது. நீங்கள் யார் என்பதன் அடிப்படை அமைப்பே மாறுகிறது. இதை அறிவியல் இப்போது நிரூபிக்கத் தொடங்கியுள்ளது. எபிஜெனட்டிக்ஸ் என்ற புதிய அறிவியல் துறை சொல்கிறது.
உங்கள் எண்ணங்கள் உங்கள் மரப்பணுக்களை மாற்ற முடியும். தியானம் உங்கள் மூளையின் அமைப்பையே மாற்ற முடியும். இதை நியூரோபிளாஸ்டிசிட்டி என்கிறார்கள். நமது முன்னோர்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே இதை அறிந்திருந்தார்கள். அவர்கள் இதை வேறு வார்த்தைகளில் சொன்னார்கள். தவம், யோகம், சாதனை என்று சொன்னார்கள். ஆனால் அர்த்தம் ஒன்றுதான். உங்கள் உள்ளார்ந்த சக்தியை எழுப்புவது, உங்களுக்குள் உள்ள இறைவனை உணர்வது. இப்போது கோவையைச் சேர்ந்த லட்சுமி என்ற பெண்மணியின் கதையை சொல்கிறேன். அவருக்கு வயது 55. பல வருடங்களாக மூட்டு வலியால் அவதிப்பட்டு வந்தார். நடக்க முடியாத அளவுக்கு வலி இருந்தது. பல மருத்துவர்களை பார்த்தார். பல மருந்துகள் சாப்பிட்டார். ஆனால் நிரந்தர தீர்வு இல்லை. ஒரு நாள் அவருடைய மகள் இந்த 11 மணி 11 நிமிட தியானத்தை பற்றி அவரிடம் சொன்னாள். லட்சுமி ஆரம்பத்தில் நம்பவில்லை. ஆனால் வலி தாங்க முடியாததால் முயற்சி செய்ய நினைத்தார். எதுவும் நஷ்டம் இல்லையே என்று நினைத்தார். முதல் நாள் அவர் செய்தபோது எதுவும் நடக்கவில்லை. இரண்டாவது நாள் செய்தபோதும் எதுவும் நடக்கவில்லை. ஆனால் மூன்றாவது நாள் தியானத்தின் போது அவருக்கு ஒரு விசித்திரமான உணர்வு ஏற்பட்டது. அவருடைய மூட்டுகளில் ஒரு சூடு பரவுவது போல உணர்ந்தார். ஒரு ஆற்றல் பாய்வது போல இருந்தது. அன்று இரவு அவர் நன்றாக தூங்கினார். காலையில் எழுந்தபோது வலி சற்று குறைந்திருந்தது. அவர் தொடர்ந்து தினமும் செய்தார். ஒரு வாரத்தில் வலி அரைவாசி குறைந்தது. 2 வாரத்தில் அவர் வலி இல்லாமல் நடக்க முடிந்தது. ஒரு மாதத்தில் வலி முழுவதுமாக மறைந்தது. இது எப்படி சாத்தியம் என்று நீங்கள் கேட்கலாம். இது சாத்தியம். ஏனெனில் நமது உடல் நமது மனதால் கட்டுப்படுத்தப்படுகிறது. மனம் என்ன நம்புகிறதோ அதை உடல் உண்மையாக்குகிறது. இதை பிளாசிபோ எஃபெக்ட் என்று சொல்வார்கள். நீங்கள் குணமாக வேண்டும் என்று உண்மையாக நம்பினால் உடல் குணமாக ஆரம்பிக்கிறது. ஆனால் இது வெறும் நம்பிக்கையை விட அதிகம். நீங்கள் தியானிக்கும் போது உங்கள் உடலில் உள்ள ஒவ்வொரு உயிரணுவும் மாறுகிறது. உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது. உங்கள் உடலின் குணப்படுத்தும் திறன் வலுப்பெறுகிறது. இது அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்பட்ட உண்மை. இப்போது நான் உங்களுக்கு மிக முக்கியமான ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். இந்த 11 மணி 11 நிமிட தியானம் உங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றங்களை கொண்டு வரும் என்பதை பார்ப்போம். இது வெவ்வேறு நிலைகளில் வேலை செய்கிறது. முதல் நிலையும் மினுஷிடம். உங்கள் மனதில் அமைதி வரும். கவலைகள் குறையும். அச்சங்கள் நீங்கும். எதிர்மறை எண்ணங்கள் மறையும். நேர்மறை எண்ணங்கள் வலுப்பெறும். உங்கள் மன அழுத்தம் குறையும். உங்கள் மன தெளிவு அதிகரிக்கும். நீங்கள் சிறந்த முடிவுகளை எடுக்க முடியும். இரண்டாவது நிலை உடல் ஒய்வானம் சபழல். உங்கள் உடல் நலம் மேம்படும். உங்கள் ஆற்றல் அதிகரிக்கும். நீங்கள் உற்சாகமாக உணர்வீர்கள். உங்கள் தூக்கம் சிறப்பாக இருக்கும். உங்கள் செரிமானம் மேம்படும். உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி வலுப்பெறும். சிறிய நோய்கள் உங்களை பாதிக்காது. மூன்றாவது நிலை உறவுகள். உங்கள் குடும்ப உறவுகள் மேம்படும். மக்களுடன் உங்கள் தொடர்பு சிறப்பாக இருக்கும். நீங்கள் மற்றவர்களை நன்றாக புரிந்து கொள்வீர்கள். மற்றவர்களும் உங்களை நன்றாக புரிந்து கொள்வார்கள். தேவையற்ற சண்டைகள் குறையும். அன்பு அதிகரிக்கும். நான்காவது நிலை செல்வம். உங்கள் பொருளாதார நிலை மேம்படும். வாய்ப்புகள் உங்களை நாடி வரும். நீங்கள் சரியான நேரத்தில் சரியான இடத்தில் இருப்பீர்கள். உங்கள் வருமானம் அதிகரிக்கும். செலவுகள் குறையும். சேமிப்பு அதிகரிக்கும். நீங்கள் செழிப்பை அனுபவிக்க ஆரம்பிப்பீர்கள். ஐந்தாவது நிலை நோக்கம். உங்கள் வாழ்க்கையின் உண்மையான நோக்கம் உங்களுக்கு புரியும். நீங்கள் ஏன் இந்த உலகில் இருக்கிறீர்கள் என்பது தெரியும். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது தெளிவாகும். உங்கள் வாழ்வுக்கு ஒரு திசை கிடைக்கும். ஒரு அர்த்தம் கிடைக்கும். ஆறாவது நிலை ஆன்மா. நீங்கள் யார் என்ற உண்மை உங்களுக்கு புரியும். நீங்கள் வெறும் உடல் அல்ல, வெறும் மனம் அல்ல. நீங்கள் ஓர் ஆன்மா. நீங்கள் அழியாதவர், நித்தியமானவர். இந்த உணர்தல் உங்கள் வாழ்க்கையையே மாற்றி அமைக்கும். இந்த 6 நிலைகளும் படிப்படியாக வரும். சிலருக்கு விரைவாக வரலாம், சிலருக்கு நேரம் எடுக்கலாம். ஆனால் தொடர்ந்து செய்தால் நிச்சயம் வரும். பொறுமையும் நம்பிக்கையும் மட்டுமே தேவை. இப்போது நான் உங்களுக்கு சில முக்கியமான குறிப்புகளை கூற விரும்புகிறேன். இந்த தியானத்தை செய்யும் போது கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இவை உங்கள் அனுபவத்தை இன்னும் சக்தி வாய்ந்ததாக்கும். முதலில் சுத்தம். தியானத்திற்கு முன்பு குளித்து விடுங்கள் அல்லது குறைந்தது கை கால்களை கழுவுங்கள். சுத்தமான ஆடைகளை அணியுங்கள். உங்கள் தியான இடம் சுத்தமாக இருக்கட்டும். சுத்தம் ஆற்றலை அதிகரிக்கிறது. இரண்டாவது வாசனை. சாத்தியமானால் தியானத்தின் போது ஒரு சிறிய விளக்கு அல்லது சாம்பிராணி ஏற்றுங்கள். அகில், சந்தனம், ரோஜா போன்ற இயல்பான வாசனைகள் நல்லது. இவை உங்கள் நனவை உயர்த்துகின்றன. செயற்கை வாசனைகளை தவிர்க்கவும். மூன்றாவது திசை. சாத்தியமானால் கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி அமருங்கள். இந்த திசைகளில் பூமியின் காந்தப்புலம் சாதகமாக இருக்கிறது. ஆனால் இது கட்டாயம் அல்ல. எந்த திசையிலும் அமரலாம். நான்காவது உணவு. தியானத்திற்கு குறைந்தது 1 மணி நேரத்திற்கு முன்பு உணவு சாப்பிடாதீர்கள். நிறைந்த வயிற்றுடன் தியானம் செய்தால் மனம் தெளிவாக இருக்காது. காலியான வயிறு சிறந்தது. ஆனால் மிக பசியாக இருந்தாலும் கவனம் சிதறும். எனவே லேசான பசியுடன் இருப்பது நல்லது. ஐந்தாவது மௌனம். தியானத்திற்கு முன் குறைந்தது 15 நிமிடங்கள் மௌனமாக இருங்கள். அதிகமாக பேசாதீர்கள். தொலைக்காட்சி பார்க்காதீர்கள். சமூக வலைதளங்களை பார்க்காதீர்கள். மனதை அமைதிப்படுத்துங்கள். உள்நோக்கி திரும்புங்கள். ஆறாவது உடை. தளர்வான வசதியான ஆடைகளை அணியுங்கள். இறுக்கமான ஆடைகள் கூடாது. வெள்ளை அல்லது வெளிர் நிற ஆடைகள் நல்லது. இவை ஒளியை பிரதிபலிக்கின்றன. எனினும் எந்த நிற ஆடையும் போதும். ஏழாவது எதிர்பார்ப்பு.
எதையும் எதிர்பார்க்காமல் செய்யுங்கள். என்ன நடக்கும் என்று எதிர்பார்த்தால் பார்த்தால் அது நடக்காமல் போகலாம். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்தால் அதிக வாய்ப்புகள் கிடைக்கும். எதிர்பார்ப்பு ஒரு தடை, பற்றற்ற நிலை ஒரு வாயில். 8வது தொடர்ச்சி. ஒரு நாள் செய்தால் போதாது, தொடர்ந்து செய்ய வேண்டும். ஒரு மாதமாவது தினமும் செய்யுங்கள், அல்லது வாரத்திற்கு குறைந்தது 3 நாட்கள் செய்யுங்கள். தொடர்ச்சி தான் முக்கியம். ஒரு நாள் அதிக நேரம் செய்வதை விட தினமும் கொஞ்ச நேரம் செய்வது சிறந்தது. 9வது நம்பிக்கை. இது வேலை செய்யும் என்று நம்புங்கள். உங்கள் நம்பிக்கையே உங்கள் சக்தி. நீங்கள் நம்பினால் அது நடக்கும், நம்பாவிட்டால் எதுவும் நடக்காது. நம்பிக்கை மலைகளை நகர்த்தும் சக்தி கொண்டது. 10வது நன்றி. ஒவ்வொரு தியானத்தின் முடிவிலும் நன்றி சொல்லுங்கள். சிவபெருமானுக்கு நன்றி, அண்டத்திற்கு நன்றி, உங்களுக்கே நன்றி. நன்றி என்பது மிக சக்தி வாய்ந்த ஒரு உணர்வு. நன்றி உணரும் போது நீங்கள் இன்னும் அதிக ஆசீர்வாதங்களை ஈர்க்கிறீர்கள். இப்போது நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்கிறேன். இந்த 11 மணி 11 நிமிட தியானத்தை இன்னும் சக்தி வாய்ந்ததாக்க ஒரு வழி உண்டு. இதை நான் சில விசேஷ நபர்களுக்கு மட்டுமே சொல்வேன். இப்போது நான் உங்களுக்கும் சொல்கிறேன். தியானத்தின் போது உங்கள் நெற்றியின் நடுவில் உள்ள ஆக்ஞா சக்கரத்தை கவனியுங்கள். 2 புருவங்களுக்கு நடுவில் சற்று மேலே. இங்கே ஒரு சிறிய புள்ளியாக ஒரு ஒளியை கற்பனை செய்யுங்கள். அந்த ஒளி மெதுவாக வளர்கிறது, பெரிதாகிறது, உங்கள் தலை முழுவதும் நிரம்புகிறது. பிறகு அந்த ஒளி உங்கள் தலையில் இருந்து மேலே செல்கிறது. ஒரு ஒளி கம்பம் போல வானத்தை நோக்கி செல்கிறது. அது மேலே 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 செல்கிறது, அண்டத்தின் மையத்தை அடைகிறது. அங்கே சிவசக்தி ஒரு பிரகாசமான ஒளியாக இருக்கிறது. உங்கள் ஒளிக்கம்பம் அந்த சிவசக்தியை தொடுகிறது, அதனுடன் இணைகிறது. இப்போது சிவசக்தி உங்கள் ஒளிக்கம்பம் வழியாக கீழே பாய்ந்து வருகிறது, உங்கள் தலையில் நுழைகிறது, உங்கள் உடல் முழுவதும் பரவுகிறது, ஒவ்வொரு உயிரணுவிலும் நிரம்புகிறது. இந்த காட்சியை தியானம் முழுவதும் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்குள் சிவசக்தி பாய்ந்து கொண்டே இருக்கிறது என்று உணருங்கள். இது உங்களை முழுவதுமாக மாற்றி அமைக்கிறது. இது உங்கள் தியானத்தின் சக்தியை 10 மடங்கு அதிகரிக்கும். இதை செய்வது ஆரம்பத்தில் கடினமாக இருக்கலாம். உங்கள் மைந்தரான் ஆலைபாயும், கற்பனை தெளிவாக இருக்காது. ஆனால் தொடர்ந்து பயிற்சி செய்தால் இது சுலபமாகிவிடும். ஒரு கட்டத்தில் இது தானாகவே நடக்கும். நீங்கள் எந்த முயற்சியும் இல்லாமல் இந்த நிலையை அடைவீர்கள். இப்போது திருச்சியைச் சேர்ந்த ராஜேஷ் என்ற இளைஞனின் கதையை சொல்கிறேன். அவருக்கு வயது 28. பொறியியல் படிப்பு முடித்திருந்தார். ஆனால் எந்த வேலையும் கிடைக்கவில்லை. 2 வருடங்களாக வேலை தேடிக் கொண்டிருந்தார். பல நேர்காணல்களுக்கு சென்றார். ஆனால் ஒன்றும் நடக்கவில்லை. அவருடைய குடும்பம் அவரை நிர்பந்திக்க ஆரம்பித்தது. எதையாவது வேலை செய், சம்பளம் குறைவாக இருந்தாலும் பரவாயில்லை என்று சொன்னார்கள். ராஜேஷ் மனச்சோர்வடைந்தார், தன்னம்பிக்கையை இழந்தார். எதிர்காலம் பற்றிய நம்பிக்கை போயிற்று. ஒரு நாள் அவர் இணையத்தில் இந்த 11 மணி 11 நிமிஷ தியானத்தை பற்றி படித்தார். முதலில் ஏதோ ஒரு மாயம் போல நினைத்தார். ஆனால் பிறகு நினைத்தார், முயற்சி செய்து பார்க்கலாம் என்று. இழக்க என்ன இருக்கிறது என்று. அன்றைக்கு இரவு அவர் செய்ய ஆரம்பித்தார். முதல் வாரத்தில் எதுவும் மாறவில்லை. ஆனால் அவர் தொடர்ந்து செய்தார். 2வது வாரத்தில் அவருக்கு ஒரு கனவு வந்தது. அந்த கனவில் ஒரு நிறுவனத்தின் பெயர் தெரிந்தது. அவர் அந்த நிறுவனத்தை பற்றி விசாரித்தார். அவர்கள் புதிய பணியாளர்களை எடுப்பதாக அறிந்தார். விண்ணப்பித்தார். 3வது வாரத்தில் அவருக்கு நேர்காணலுக்கு அழைப்பு வந்தது. நேர்காணல் சிறப்பாக நடந்தது. 4வது வாரத்தில் அவருக்கு வேலை கிடைத்தது. நல்ல சம்பளம், நல்ல நிறுவனம், நல்ல எதிர்காலம். ராஜேஷ் இப்போதும் தினமும் இந்த தியானத்தை செய்கிறார். அவருடைய வாழ்க்கை மாறிவிட்டது. ஆனால் அவர் நன்றியை மறக்கவில்லை. ஒவ்வொரு நாளும் சிவபெருமானுக்கு நன்றி சொல்கிறார். இந்த நன்றி உணர்வு அவருக்கு இன்னும் அதிக ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது. இந்த கதை மட்டுமல்ல, ஆயிரக்கணக்கான கதைகள் உண்டு. ஒவ்வொரு கதையும் தனித்துவமானது. ஒவ்வொரு கதையும் ஒரு அற்புதம். ஆனால் எல்லா கதைகளுக்கும் பொதுவான ஒரு விஷயம் உண்டு: நம்பிக்கை, பொறுமை, தொடர்ச்சி. இப்போது நான் உங்களுக்கு மிக முக்கியமான ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். இந்த தியானம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். ஆனால் இது மந்திரம் அல்ல. இது எல்லா பிரச்சனைகளையும் ஒரே நாளில் தீர்க்காது. இது ஒரு செயல்முறை, ஒரு பயணம். இந்த பயணத்தில் சில நாட்கள் நல்லதாக இருக்கும், சில நாட்கள் சவாலானதாக இருக்கும், சில நாட்கள் நீங்கள் முன்னேற்றத்தை உணர்வீர்கள், சில நாட்கள் எதுவும் நடக்கவில்லை போல தோன்றும். இது இயல்பு. இதுதான் வளர்ச்சி. ஒரு செடி வளர்வதைப் போல இது. நீங்கள் விதை போட்டவுடன் செடி வளர்ந்து விடாது. தினமும் நீர் ஊற்ற வேண்டும், சூரிய ஒளி தர வேண்டும், பராமரிக்க வேண்டும். சில நாட்கள் எதுவும் தெரியாது. ஆனால் நிலத்தின் கீழ் விதை முளைத்துக் கொண்டிருக்கும். பிறகு ஒரு நாள் செடி தோன்றும், வளரும், மரமாகும், பூக்கும், கனி தரும். உங்கள் தியானமும் இதே போல. தொடங்கும் போது எதுவும் தெரியாது. ஆனால் உங்களுக்குள் மாற்றம் நடக்கிறது. தொடர்ந்து செய்தால் ஒரு நாள் அந்த மாற்றம் வெளியே தெரியும். உங்கள் வாழ்க்கையில் அது வெளிப்படும். எனவே பொறுமை மிக முக்கியம். வேகமாக விரும்பாதீர்கள். தன்னம்பிக்கையுடன் இருங்கள். நம்பிக்கையுடன் இருங்கள். தொடர்ந்து செய்யுங்கள். முடிவுகள் நிச்சயம் வரும். இப்போது இன்னொரு முக்கியமான விஷயம். இந்த தியானத்தை செய்யும் போது உங்கள் வாழ்க்கையில் சில மாற்றங்கள் நடக்கலாம். சில நேரங்களில் ஆரம்பத்தில் விஷயங்கள் மோசமாக தோன்றலாம். இதை பயப்பட வேண்டாம். இது சுத்திகரிப்பு செயல்முறை. உங்களுக்குள் உள்ள பழைய எதிர்மறை ஆற்றல்கள் வெளியேறுகின்றன. இது சில நேரங்களில் அசௌகரியமாக இருக்கலாம், சில நேரங்களில் வலிக்கலாம். ஆனால் இது தேவையான செயல்முறை. பழையது போக வேண்டும். அப்போதுதான் புதியது வர முடியும்.
ஒரு கட்டடத்தை இடிப்பது போல. பழைய கட்டடத்தை இடிக்கும் போது தூசி, சத்தம், குப்பை என்று எல்லாம் வரும். ஆனால் இதை தாண்டித்தான் புதிய கட்டடம் கட்ட முடியும். உங்கள் வாழ்க்கையில் இது நடக்கிறது. பழையது அகன்று கொண்டிருக்கிறது, புதியது வர இடம் உருவாகிறது. எனவே ஆரம்பத்தில் விஷயங்கள் சவாலாக இருந்தால் கவலைப்பட வேண்டாம். இது நல்ல அறிகுறி. இது மாற்றம் நடக்கிறது என்பதன் அடையாளம். இதை எதிர்கொள்ளுங்கள், இதை கடந்து செல்லுங்கள், தியானத்தை தொடர்ந்து செய்யுங்கள். விரைவில் விஷயங்கள் மேம்படும். இப்போது நான் உங்களுக்கு சில பொதுவான தடைகளை பற்றி சொல்கிறேன். இந்த தடைகள் பலருக்கு வரும். இதை எப்படி கடக்க வேண்டும் என்பதை அறிந்தால் உங்கள் பயணம் எளிதாகும். முதல் தடை சோம்பல். சில நாட்கள் உங்களுக்கு தியானம் செய்ய மனமில்லாமல் போகலாம், சோர்வாக இருக்கலாம், தூக்கம் வரலாம். இது இயல்பு. ஆனால் இதை கடக்க வேண்டும். அந்த நாட்களில் குறைந்தது 5 நிமிடமாவது செய்யுங்கள். செய்யாமல் விட வேண்டாம். தொடர்ச்சி முக்கியம். இரண்டாவது தடை மனம் அலைப்பாய்தல். தியானம் செய்யும் போது உங்கள் மனம் எங்கோ போகலாம், வேறு விஷயங்களை நினைக்கலாம். இது மிக இயல்பானது. அனைவருக்கும் இது நடக்கும். மனம் அலைந்ததை கவனித்ததும் லேசாக மீண்டும் கவனத்தை தியானத்திற்கு கொண்டு வாருங்கள். இதை பலமுறை செய்ய வேண்டியிருக்கும். பரவாயில்ல, தொடர்ந்து செய்யுங்கள். மூணாவது தடை ஐயம். சில நேரங்கள்ல இது வேலை செய்யுமா என்ற ஐயம் வரலாம். நான் சரியாக செய்கிறேனா என்ற சந்தேகம் வரலாம். இது இயல்பு. ஆனால் இந்த ஐயத்தை விட்டு விடுங்கள். நம்பிக்கையுடன் இருங்கள். தொடர்ந்து செய்யுங்கள். முடிவுகள் உங்கள் ஐயங்களை நீக்கிவிடும். நான்காவது தடை அவசரம். விரைவில் முடிவுகள் வேண்டும் என்ற அவசரம் வரலாம். ஏன் இன்னும் எதுவும் நடக்கவில்லை என்ற ஏமாற்றம் வரலாம். இதை விட்டு விடுங்கள். பொறுமை வையுங்கள். அண்டத்திற்கு அதன் சொந்த நேரம் உண்டு. உங்கள் நேரம் இல்ல. நம்புங்க, காத்திருங்கள், வரும். ஐந்தாவது தடை வெளிப்புற செல்வாக்கு. உங்கள் நண்பர்கள் அல்லது குடும்பத்தினர் இதை கேலி செய்யலாம். இது வேலை செய்யாது என்று சொல்லலாம். நேரத்தை வீணடிக்காதே என்று சொல்லலாம். இதை காதில் போட்டுக்கொள்ள வேண்டாம். உங்கள் பாதையில் நீங்கள் நடக்க வேண்டும். மற்றவர்களின் கருத்துக்களை பற்றி கவலைப்பட வேண்டாம். இந்த 5 தடைகளையும் கடந்தால் உங்கள் வெற்றி உறுதி. இவை சோதனைகள் மட்டுமே. உங்கள் உறுதியை சோதிக்கும் சோதனைகள். கடந்து செல்லுங்கள். வெற்றி உங்களுடையது. இப்போது நான் உங்களுக்கு ஒரு ரகசிய உத்தியை சொல்கிறேன். இதை செய்தால் உங்கள் தியானத்தின் விளைவுகள் இன்னும் வேகமாக வரும். இது மிக எளிதானது, ஆனால் மிக சக்தி வாய்ந்தது. தியானத்திற்கு பிறகு உடனே ஒரு நோட் புக்கை எடுங்கள். அதுல 3 விஷயங்களை எழுதுங்க. 1, இன்னைக்கு நடந்த 3 நல்ல விஷயங்கள். 2, நாளை நடக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பும் 3 விஷயங்கள். 3, நீங்கள் நன்றி சொல்லும் 3 விஷயங்கள். இது எல்லாம் ஒரு நிமிஷத்துல முடிஞ்சுவிடும். ஆனால் இதன் தாக்கம் பிரம்மாண்டமானது. இது உங்கள் மனதை நேர்மறையாக வைக்கிறது. உங்கள் கவனத்தை நல்லவற்றில செலுத்துகிறது. நீங்கள் எதை கவனிக்கிறீர்களோ அது வளர்கிறது. நல்லவற்றை கவனித்தால் நல்லவை வளரும். இதை தினமும் செய்யுங்கள். 1 மாதம் செய்யுங்கள். உங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறியுள்ளது என்பதை பார்ப்பீர்கள். 1 வருடம் செய்யுங்கள். நீங்கள் வேறொரு நபராகவே இருப்பீர்கள். இப்போது நாகர்கோவிலைச் சேர்ந்த பத்மினி என்ற பெண்மணியின் கதையை சொல்கிறேன். அவருக்கு வயது 35, 2 குழந்தைகளின் தாய். அவருடைய திருமண வாழ்க்கை சிக்கலில் இருந்தது. கணவருடன் தினமும் சண்டை, பிரிவதை பற்றி யோசனை. குழந்தைகள் பாதிக்கப்பட்டனர். ஒரு நாள் பத்மினி இந்த 11 மணி 11 நிமிட தியானத்தை பற்றி கேள்விப்பட்டார். தொடங்கினார். ஆனால் ஆரம்பத்தில் மனம் அமைதியாக இருக்கவில்லை. கோபம், வருத்தம், ஏமாற்றம் என்று எல்லாம் வந்து போயின. ஆனால் அவர் தொடர்ந்தார். 2 வாரங்களில் ஒரு மாற்றத்தை கவனித்தார். கணவருடன் சண்டையிடும் விருப்பம் குறைந்தது. அவரது தவறுகளை பார்ப்பதை விட நல்ல பக்கங்களை பார்க்க ஆரம்பித்தார். கணவரும் இந்த மாற்றத்தை கவனித்தார். அவரும் மாற ஆரம்பித்தார். 1 மாதத்தில் அவர்களுடைய உறவு மேம்பட்டது. 3 மாதங்களில் அவர்கள் மீண்டும் நெருக்கமானார்கள். 6 மாதங்களில் அவர்களுடைய வீடு மகிழ்ச்சியான இடமாக மாறியது. குழந்தைகள் மகிழ்ச்சியாக இருந்தனர். பத்மினி இப்போதும் தினமும் தியானம் செய்கிறார். அவர் சொல்கிறார், இது என் திருமணத்தை காப்பாற்றியது மட்டுமல்ல, என்னை மாற்றியது. நான் வேறொரு நபராக உணர்கிறேன். இன்னும் அமைதியான, இன்னும் அன்பான, இன்னும் நன்றியுள்ள ஒருவராக உணர்கிறேன். இது அப்படி என்று இப்படித்தான் இந்த தியானம் வேலை செய்கிறது. முதலில் உங்களை மாற்றுகிறது. உங்கள் உள்ளார்ந்த நிலையை மாற்றுகிறது. அப்பிறகு உங்கள் வெளிப்புற சூழ்நிலைகளும் மாறுகின்றன. உங்கள் உறவுகள் மாறுகின்றன. உங்கள் வாழ்க்கை மாறுகிறது. இது அதிசயம் அல்ல, இது அறிவியல். உங்கள் உள்நிலை உங்கள் வெளி யதார்த்தத்தை உருவாக்குகிறது. உள்ளே மாற்றம் நடந்தால் வெளியே மாற்றம் நடக்கும். இது விதி. இது இயற்கையின் நியதி. இப்போது நான் உங்களுக்கு இறுதியான ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். இதை கவனமாக கேளுங்கள். இதுதான் எல்லாவற்றிலும் முக்கியமானது. இந்த 11 மணி 11 நிமிட தியானம் ஒரு கருவி மட்டுமே, ஒரு வழி மட்டுமே. உண்மையான சக்தி உங்களுக்குள் தான் இருக்கிறது. நீங்கள் என்றுமே சக்தி வாய்ந்தவர். நீங்கள் என்றுமே முழுமையானவர். நீங்கள் என்றுமே இறையாம்சம் கொண்டவர். இதை மறந்து விட்டீர்கள். வாழ்க்கையின் பிரச்சனைகள், கவலைகள், பயங்கள் இதை மறைத்து விட்டன. இந்த தியானம் அந்த மறைப்பை நீக்குகிறது. உங்கள் உண்மையான சக்தியை வெளிக்கொண்டு வருகிறது. உங்களுக்குள் எப்போதும் இருந்த ஒளியை வெளிக்காட்டுகிறது. எனவே இந்த தியானம் ஏதோ வெளியிலிருந்து உங்களுக்கு சக்தியை கொண்டு வருவதில்லை. அது உங்களுக்குள் இருக்கும் சக்தியை எழுப்புகிறது. உங்களுக்குள் இருக்கும் சிவனை நினைவூட்டுகிறது. ஆம், சிவன் உங்களுக்குள் இருக்கிறார். நீங்களே சிவன். இதைத்தான் நமது முன்னோர்கள் சொன்னார்கள். சிவோகம் என்று சொன்னார்கள். நான் சிவன் என்று பொருள். இது ஆணவம் அல்ல,
இது உண்மை. ஒவ்வொருவருக்குள்ளும் அந்த இறை அம்சம் இருக்கிறது. ஒவ்வொருவரும் அந்த இறையின் ஒரு வெளிப்பாடு. இந்த உண்மையை உணர்ந்தால் தந்தால் உங்கள் வாழ்க்கையே மாறும். நீங்கள் ஒரு சாதாரண மனிதர் அல்ல, நீங்கள் ஒரு இறை அம்சம். உங்களுக்குள்ள அபரிமிதமான சக்தி உள்ளது, அபரிமிதமான ஆற்றல் உள்ளது, அபரிமிதமான சாத்தியங்கள் உள்ளன. இதை நம்புங்கள், இதை உணருங்கள், இதை வாழுங்கள். பிறகு பாருங்கள் உங்கள் வாழ்க்கை எப்படி மலர்கிறது என்று. பிறகு பாருங்கள் எவ்வளவு அற்புதங்கள் நடக்கின்றன என்று. இந்த காணொளியை நீங்கள் இங்கே வரை பார்த்திருக்கிறீர்கள் என்பதற்காக நான் உங்களுக்கு மிக நன்றி கூறுகிறேன். இது தற்செயல் அல்ல, சிவபெருமான் உங்களை இங்கே கொண்டு வந்தார் இந்த செய்தியை உங்களுக்கு கொடுப்பதற்காக, உங்கள் வாழ்வை மாற்றுவதற்காக. இப்போது உங்களிடம் ஒரே ஒரு கேள்வி, நீங்கள் இதை செய்வீர்களா? இன்றைக்கு இரவு 11 மணி 11 நிமிடத்திற்கு நீங்கள் இந்த தியானத்தை செய்வீர்களா? நீங்கள் இந்த வாய்ப்பை எடுத்துக் கொள்வீர்களா? முடிவு உங்களுடையது. உங்கள் சுதந்திரம் உங்களிடம் உள்ளது. ஆனால் நான் சொல்வது ஒன்றுதான், இதை தவறவிடாதீர்கள். இது உங்கள் வாழ்க்கையின் திருப்பு முனையாக இருக்கலாம். இதை தவறவிட்டால் மீண்டும் எப்போது வரும் என்று தெரியாது. இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இதை உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த செய்தி அனைவருக்கும் சென்றடைய வேண்டும். எல்லோரும் இந்த ஆசீர்வாதத்தை பெற வேண்டும். இந்த சேனலை சந்தா செய்யுங்கள், மணியை அழுத்துங்கள். இது போன்ற மேலும் பல ஆன்மீக செய்திகள் உங்களுக்கு வரும். உங்கள் ஆன்மீக பயணத்தில் நான் உங்களுடன் இருப்பேன். கீழே கருத்துகளில் உங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் இந்த தியானத்தை செய்த பிறகு என்ன நடந்தது என்று எழுதுங்கள். உங்கள் அனுபவங்கள் மற்றவர்களுக்கு உத்வேகமாக இருக்கும். நான் உங்களுக்கு வாழ்த்துகிறேன். உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதங்களால் நிரம்ப வாழ்த்துகிறேன். உங்களுக்குள் உள்ள சிவசக்தி எழுந்திட வாழ்த்துகிறேன். உங்கள் எல்லா கனவுகளும் நனவாக வாழ்த்துகிறேன். இன்று இரவு 11 மணி 11 நிமிடத்தை மறக்காதீர்கள். இது உங்கள் வாழ்க்கையினுடைய முக்கியமான தருணம். இதை தவற விடாதீர்கள். இந்த அற்புத நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சிவபெருமான் உங்களுடன் இருக்கிறார். அவர் உங்களை கவனித்துக் கொள்கிறார். அவர் உங்களை வழிநடத்துகிறார். நம்பிக்கையுடன் இருங்கள், நன்றியுடன் இருங்கள், அன்புடன் இருங்கள். ஓம் நம சிவாய. ஹர் ஹர் மகாதேவ். பார்த்ததற்கு நன்றி. அமைதி.